சிறகடிக்க ஆசை சீரியல்ல இருக்கிற பிரச்சனை எந்த கவலையுமே இல்லாம இந்த மனோஜ் கடையில இருந்து பிரியாணி வாங்கி வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாப்புல. விஜயாவுக்கே கோபம் வருதுன்னா பார்த்துக்கங்களேன். இந்த பக்கம் அண்ணாமலையும் இதெல்லாம் பார்த்துட்டு ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா கடனை அடைக்கிறதுக்காக நாயா அலைஞ்சுக்கிட்டு இருக்கான். இவனால தான் இந்த பிரச்சனையே வந்துச்சு. ஆனா இவனை பாரு பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாப்புல நம்ம அண்ணாமலை. ஸோ ரொம்ப நேரம் ஆகி நைட் டைமில் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முத்து வராப்புல. முத்து வந்து பார்த்திங்கன்னா நிறையா கார் ஓட்டிக்கிட்டு இருந்தேன், அதனால் ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன் அப்படி இப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கிறாப்புல. பின்னாடியே நம்ம மீனாவும் வர்றாங்க. மீனாவும் இன்றைக்கி நிறைய ஆர்டர் எடுத்து செஞ்சேன் அப்படின்னு மீனாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேரும் கடனை அடைக்கிறதுக்காக இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ஆனால் எந்த கவலையும் இல்லாமல் இவன் பாரு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான் அப்படின்னு மறுபடியும் அண்ணாமலை மனோஜை திட்டிக்கிட்டு தான் இருக்கிறாப்புல. ஆனால் மனோஜ் இருந்துக்கிட்டு இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் எதுக்காக பண்ணுறாங்க, கடனை அடைச்சிட்டா என்னோட பங்கும் நீ அவங்களுக்கு தரேன்னு சொன்னல, அதனால தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தப்பாக பேசுகிறாப்புல. மனோஜ் மேலே மறுபடியும் நம்ம அண்ணாமலைக்கு கோபம் வருது. ஏண்டா நீ பண்ணின ஃப்ராடு தனத்துக்காக தான் இவங்க கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு திட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஸ்ருதியும் நம்ம ரவியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணணும் முத்து மீனாவுக்கு அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மனோஜ் எப்படியோ 1,00,000 ரூபா பெரட்டி எடுத்துக்கிட்டு வந்திருக்காப்லையாட்டுக்கு, இதை போய் நான் முத்து மீனாவுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுக்கு நம்ம ஸ்ருதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 1,00,000 ரூபா என்னத்துக்கு பார்த்தோம், 48 லட்ச ரூபா கொடுக்கணும், 1,00,000 ரூபா போய் கொடுத்தோம்னா ஒரு பணமாகவே தெரியாது, நான் வேணும்னா எங்கள் அப்பா கிட்ட கேட்டு பார்க்கட்டுமா, 10 லட்ச ரூபாய்க்கு மேலேயே தருவார் அப்படின்னு சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் ரவி இருந்துக்கிட்டு இல்லை இல்லை வேணவே வேணாம், அவங்கக்கிட்டலாம் கேட்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாப்புல. கடைசியாக அந்த 1,00,000 மட்டும் எடுத்துகிட்டு வந்து நம்ம முத்து மீனா கிட்ட கொடுத்துட்றாங்க. ஏற்கனவே நம்ம முத்து மீனா எப்படியோ நகையெல்லாம் வச்சு 9 லட்ச ரூபா ரெடி பண்ணிட்டாங்களாட்டுக்கு. ஸோ மறுநாள் காலையில் அந்த 10 லட்ச ரூபாயை எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஃபைனான்சியர்கிட்ட கொடுத்துட்டு பணம் கொடுத்ததுக்கு ரெசிப்ட் வாங்குறாங்க. ரெசிப்ட் வாங்கும் போது நம்ம மீனா வந்து ஃபோட்டோவும் எடுத்துக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு தெளிவாக இருக்கிறாங்க. ஸோ நம்ம ஃபைனான்சியரே முத்துவையும் மீனாவையும் பாராட்டுறாப்புல. ஆனால் இதை எல்லாமே இந்த சிந்தாமணி பார்த்துட்றாங்க. சிந்தாமணி பார்த்துட்டு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டால், இந்த மாதிரி பணத்தை கொடுத்துட்டாங்க, 10 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாங்க, போகிற போக்க பார்த்தா சீக்கிரமாகவே கடனெல்லாம் அடைச்சிட்டு பத்திரத்தை மீட்டுருவாங்களாட்டுக்கு, என்னாலையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு ஃபைனான்சியரையும் சொல்லிடுறாப்புல. அப்படின்னா நான் சொல்கிற மாதிரி செய்ய அப்படின்னு சொல்லி அந்த மனோஜ் ஃபோர்ஜரி பண்ணா அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துரு அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது தெரியல, பொறுத்திருந்து பார்க்கலாம்.